அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. அனிதா ராதாகிருஷ்ணன் ஊழல் வழக்கில் கைது செய்யப்படவில்லை. அப்போ அவர் ஊழலே செய்யலை. இரவு கைது செய்யப்படுகிறார், காலையில் வீட்டுக்கு வந்து. இதுக்கு பேரா கைது? மக்கள் சொத்து பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அவருடைய இலாக்காவில். அதுதானே வழக்கு. மக்கள் அதான எதிர்பார்க்கிறா. அதுக்கு தானே ஓட்டு போட்டான் உங்களுக்கு. தாவேக்கா ஏமாற்ற ஆரம்பித்து விட்டது. அதான் காரணம். ஹைவேஸில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்தது. பல ஆயிரம் கோடி. ஆதவ் அர்ஜுனாவும் உதயநிதியுடைய வலதுகரமாக ரெட் ஜெயிண்ட் மேனேஜர் செண்பகமூர்த்தியும் சந்திச்சுக்கிறாங்க. போட்டோ வந்திருக்கு. இது எதை காட்டுகிறது? ஏவா வேலு என்ன சிங்கப்பூர்லேயே பிறந்து சிங்கப்பூர்லேயே படித்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பட்டம் வாங்கினவரா? பழைய பஸ் கண்டக்டர், பழைய ஆயில் இன்ஜின் மெக்கானிக். ஆயில் இன்ஜின் மெக்கானிக் எங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கார்? சிங்கப்பூர் எலிசபெத் ஆஸ்பத்திரியில். பல கோடி வேணும் படுக்கிறது. உளவுத்துறை கடந்து அவர் வெளிநாட்டுக்கு தப்பி போயிருக்காருன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய டிவிகே அரசு வந்து அதுக்கான ஒரு அந்த முன்ஜாமீன் பெறுவதற்கான ஒரு இடைவெளி அவங்களுக்கு கொடுக்கும். அதுதான் உண்மை. எதுக்கு ஆட்சியை கலைக்கிறதுக்கு தாவேக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக பக்கம் இழுக்கிறதுக்கு பேரம் பேசும்? திமுகவால் தாவேக்கா விஜய் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறத கற்பனையை ஒன்று பாக்கி. உதயநிதி 10 வருஷத்துக்கு முந்தி காவிரி பிரச்சனை தெரியுமா? கச்சத்தீவு பிரச்சனை தெரியுமா? முல்லை பெரியார் பிரச்சனை தெரியுமா? 5 வருஷத்துக்கு முந்தி தெரியுமா? தெரியாது. இது 50 நாளுக்கு முன்னாடி விஜய்க்கு தெரியும். நாய்க்கு 1000 ரூபாய் பிஸ்கட்டு, வாக்காளர்களுக்கு எவ்வளவு? 108 வருவதற்கு சொன்னாங்க. அரசியல் வேறு. தீயாட்சி தூயாட்சின்னு 108 தான் வந்துருக்கு. 118 வரல. அப்போ 108 பெருசா 10 பெருசானா 10 தான் பெருசு. அப்போ அந்த 10க்காக படுத்தே விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. வாச்சாத்தி போராளியும் வாச்சாத்தி குற்றவாளியும் ஒரே இடத்துல இருக்காங்க. செங்கோட்டையும் சண்முகம். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக பக்கம் இழுக்கிறதுக்கு பேரம் பேசின சம்பந்தமாக செந்தில் பாலாஜி உட்பட பலர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கைது செய்வதற்கு நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த சூழலில் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. என்ன நடக்குது? அதுக்கு பின்னாடி ஸ்டாலின் அவர்களுடைய தொடர்பு இருக்கா இந்த வழக்கில்? இல்லை, ஸ்டாலின் தான் திமுக கட்சியினுடைய தலைவர். ஸ்டாலினுக்கு தெரியாமல் திமுகவில் அணுவும் அசையாது. செந்தில் பாலாஜி கொடுக்கப்பட்ட வேலை எப்படியாவது தாவேக்காவிலிருந்து ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படியாவது குதிரை பேரம் நடத்தி தாவேக்கா ஆட்சி கவிழ்ப்புக்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போ செந்தில் பாலாஜி திமுகவுடைய பொதுச் செயலாளரோ திமுகவுடைய தலைவரோ அல்லது முன்னாள் முதலமைச்சரோ அல்ல. செந்தில் பாலாஜி அப்போ யாருக்காக வேலை செஞ்சுருப்பார்? ஸ்டாலினுக்காக. இந்த விசாரணை ஸ்டாலின் உதயநிதி வரைக்கும் போகவில்லை. ஏன் போகலை? போனால் தாவேக்காவுடைய அத்தனை ஊழல்களும் அத்தனை தொழிலதிபர்களுடைய தொடர்புகளும் சாராய ஆலை அதிபர்களுடைய பேச்சுவார்த்தையும் அத்தனையும் பொதுவெளிக்கு வரும். நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. அனிதா ராதாகிருஷ்ணன் ஊழல் வழக்கில் கைது செய்யப்படவில்லை. அப்போ அவர் ஊழலே செய்யலை. அனிதா ராதாகிருஷ்ணன் ஊழலே செய்யலை. ஊழலுக்கு அவளுக்கு தொடர்பே இல்லை. பல ஆயிரம் கோடி கொள்ளை அவருக்கு தொடர்பு இல்லை. நேர்மையான ஒரு அமைச்சர். யார்? தாவேக்கா அவருக்கு கொடுத்துருக்கிற அங்கீகாரம். என்ன வழக்கு? அவதூறு வழக்கு. இரவு கைது செய்யப்படுகிறார், காலையில் வீட்டுக்கு வந்துட்டார். இதுக்கு பேரா கைது? மக்கள் சொத்து பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அவருடைய இலாக்காவில். அதுதானே வழக்கு. மக்கள் அதுதானே எதிர்பார்க்குறா. அதுக்கு தானே ஓட்டு போட்டான் உங்களுக்கு. விஜய பீடை சனியன்னு பேசிட்டாரு. இதுக்காக உங்களுக்கு கைது செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தது. இது வந்து டெப்ரமேஷன். இது அவதூறு வழக்கு, மான நஷ்ட வழக்கு. நீங்கள் ஊழல் வழக்கில் கைது செய்ய வேண்டியவர்களை மான நஷ்ட வழக்கில் கைது செய்கிறீங்கன்னா அப்போது அனிதாவை பார்த்து நீங்கள் பணிவாக போகிறீங்க. அதுதானே உண்மை. இதுக்கு என்ன பேர்? அந்த துறையில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குங்க. அதை விசாரிப்பதற்காகத்தான் விஜய்க்கு முதலமைச்சர் நாற்காலி இந்த மக்கள் கொடுத்துருக்கான்.
செந்தில் பாலாஜி குதிரை பேரம் நடத்தி எப்படியாவது ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர்களை இழுத்தரணும். அதுக்காக ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்போ நீ யாரை என்ன செய்ய? செந்தில் பாலாஜி என்ன அந்தமான் தீவில் ஒழிச்சிருக்காரா? இல்லை அதாவது ஐரோப்பா நாட்டில் ஒழிச்சிருக்காரா? எங்கே இருக்கார்? கரூரில் உட்கார்ந்துருக்கார். யாரை ஏமாத்துறீங்க? தாவேக்கா ஏமாற்ற ஆரம்பித்து விட்டது. அதான் காரணம். ஹைவேஸில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு. பல ஆயிரம் கோடி. 350 ஒப்பந்ததாரர்களுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுறன்னு பேர் சும்மா 5 கோடி ரூபா கொடுத்துருக்கான் 350 பேருக்கு. தாவே காட்சியில் திமுக ஆட்சியில் தாவேக்கால அமைச்சர் கிடையாது வேலு, திமுகவில் தான் அமைச்சர். இதில் வழக்கை விசாரிக்க ஆரம்பித்த பிறகு அவர் சிங்கப்பூரில் போய் அட்மிட் ஆகிட்டார். சிங்கப்பூருக்கு எப்படி போனார்? தமிழ்நாட்டிலேருந்து போகாமல் அந்தமான்லேருந்து போயிட்டாரா? ஏர்போர்ட்டு தமிழ்நாட்டு வழியே தானே போயிருப்பார். வேலூர்லேருந்து சென்னைக்கு வந்திருப்பார்ல. அப்போல்லாம் காவல்துறை என்ன பண்ணுச்சு? பூ பறிச்சு தான். இதெல்லாம் ஒரு நாடகம். திமுக திருடியதை நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம், வழக்கு போட மாட்டோம், சும்மா பேருக்கு கைது செய்வோம், அவதூறு வழக்கில் கைது செய்வோம், நீங்கள் தப்பிச்சுங்க. தீய சக்தி திமுகன்னு சொல்லி வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ திமுகவுக்கு ஆதரவான ஒரு போக்கை தான் எடுக்கிறாங்கன்னா அப்போ தாவேக்கா வந்து எதை நோக்கி பயணிக்குது? நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவும் உதயநிதியுடைய வலதுகரமாக இருந்த ரெட் ஜெயிண்ட் மேனேஜர் செண்பகமூர்த்தியும் சந்திச்சுக்கிறாங்க. ஃபோட்டோ வந்திருக்கு. இது எதை காட்டுகிறது? செண்பகமூர்த்தி உதயநிதிக்கு தெரியாமல் போய் சந்திச்சிருப்பாரா? 1000 தியேட்டர் அவன் கட்டுப்பாட்டில் இருக்குது. எந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் செண்பகமூர்த்தி தான் முடிவு பண்ணணும். செண்பகமூர்த்தி ஆதவ அர்ஜுனாவை சந்திப்பதனுடைய நோக்கம். அப்போது திமுக அதிமுகவுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்ததோ திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில், அதே போல் தாவேக்காவும் தொடர்கிறது. எதுக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறீங்க? ஜெயலலிதா கருணாநிதி வீட்டுக்கு போச்சா? கருணாநிதி ஜெயலலிதா வீட்டுக்கு போனாரா? அப்போது நீங்கள் சமரசம் செய்து கொள்வதற்கு, திமுக ஊழலை மறைப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுதானே உண்மை. திமுக செய்த ஊழலை மறைத்ததனால் உங்களுடைய ஊழல் எதிர்காலத்தில் மறைக்கப்படும் என்ற நம்பிக்கை தான். வேறு என்ன அதில் இருக்குது? பொதுவாக கேட்போம், அனிதா ராதாகிருஷ்ணன் ஊழலே பண்ணலையா? பண்ணலையா? அந்த வழக்கே போடலையே. அப்போ தூய்மையான ஆட்சி அவர் தான் கொடுத்தாரா? அவர்கிட்டையும் விட்டுருக்க வேண்டியதானே. அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, ஏவா வேலு அவர்கள் மீது ஊழல் வழக்கு அதிகாரிகளை கைது செய்யணும். அதிகாரி தான் கைது போட்டிருப்பான், அதிகாரி தான் பில் பாஸ் பண்ணியிருப்பான், அதிகாரி தான் ஆய்வு பண்ணியிருப்பான். எந்த அதிகாரி நீங்கள் கைது பண்ணீங்க? இப்போ ஏவா வேலு வீட்டில் வந்து ரைடு நடந்திருக்கு, அதுக்கு அடுத்து வந்து வழக்கும் பதியப்பட்டிருக்கு. ஏன் அவர் கைது செய்யலை? சும்மா ஃபார்மாலிட்டியா? அவர் ஒன்று ஏபி வாங்கிக்குவார், முன்ஜாமீன் வாங்கிக்குவார். ஏவா வேலு என்ன சிங்கப்பூர்லேயே பிறந்து சிங்கப்பூர்லேயே படித்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பட்டம் வாங்கினவரா? பழைய பஸ் கண்டக்டர், பழைய ஆயில் இன்ஜின் மெக்கானிக் எங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கார்? சிங்கப்பூர் எலிசபெத் ஆஸ்பத்திரியில் பல கோடி வேணும் படுக்கிறது. உலக கோடீஸ்வரெலாம் வைத்தியம் பார்க்குற இடம் அது. யார்? உலக கோடீஸ்வரர்கள், அரபு ஷேக்குகள், ஐரோப்பா முதலாளிகள், கார்ப்பரேட் முதலாளிகள் வைத்தியம் பார்க்குற இடம் அது. எது? சிங்கப்பூர் வரைக்கும் வைத்தியம் பார்த்தாரா? சொல்லுங்கள். இப்போ உளவுத்துறை கடந்து அவர் வெளிநாட்டுக்கு தப்பி போயிருக்காருன்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய டிவிக்கு அரசு வந்து அதுக்கான ஒரு அந்த முன்ஜாமீன் பெறுவதற்கான ஒரு இடைவெளி அவர்களுக்கு கொடுக்குது. அதுதான் உண்மை. அதுதான். அப்போது நீங்கள் இப்போ திருட ஆரம்பிச்சிட்டீங்க. ஏவா வேலுவிடம் இருந்த அதே சீஃப் இன்ஜினியர் இப்போ எங்கே இருக்காரு? ஆதவ் இருக்கார். அவரை கைது செஞ்சீங்களா? சத்யபிரகாஷ் தான் ஏவா வேலுக்கும் சீஃப் இன்ஜினியர். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பொறியாளர்களுக்கு தலைமை பொறியாளர் அவர் தான். கண்காணிப்பு 350 ஐவேஸ் ஒப்பந்தக்காரர்களுக்கு 5 கோடி ரூபா கொடுத்து 1750 கோடி ரூபா கொடுத்து பேட்ச் ஒர்க் பண்ண சொன்னவர். பணத்தை ரோட்டை இல்லை. அவர் இன்றைக்கி விசாரிக்கப்படவே இல்லையே. அவர் 50 கோடி எடுத்துகிட்டு ஆதவ வீட்டுக்கு போகிறார். நான் உங்களை முதல்ல பார்க்க வரேன், சும்மா பார்க்கக்கூடாது தாங்க. 50 கோடி ஏன்னா போகும்போது 50 கோடி போகிறாருன்னா இத்தனாயிரம் கோடி அது கொள்ளையடிச்சு வச்சுருப்பார். அவர்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னா எதுக்கு ஆட்சியை கலைக்கிறதுக்கு தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக பக்கம் இழுக்கிறதுக்கு பேரம் பேசணும்? திமுகவால் இதை ஜீர்ணிக்கவே முடியல. தாவேக்கா விஜய் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிறத கற்பனையை ஒன்று பார்க்க முடியல.
மீண்டும் உதயநிதி தான் அந்த நாற்காலியில் உட்காருவார் இருந்தால் திமுக வந்துடும், திமுக ஜெயிச்சிருன்னு 50 சமூக வலைதளங்களையும் சேனல்களையும் விலைக்கு வாங்கி சொல்ல வச்சிங்க. மக்கள் ஓட்டு போடலையே. அத்தனை பேர் ராத்திரி பகலாக கத்துறானுங்களே சமூக ஊடகவியலாளர் விலைக்கு வாங்கிய பேடி நியூஸ் எல்லாம் பணம் கொடுத்து ஓட்டு போட்ட ஒரு எக்ஸிட் போல் என்ன வந்து திமுக ஜெயிக்கும், எக்ஸிட் போல் பிக்ஸிட் போல் எல்லா போலும் என்ன சொல்லிச்சு. மே 4ஆம் தேதி டிக்ளேர் பண்ண வர என்ன சொன்னாங்க, திமுக வந்துதா. மக்கள் என்ன எதுக்கு ஓட்டு போட்டான், தாவேக்கான்னு ஓட்டு போட்டு போயிட்டான். தாவேக்கா வேட்பாளர்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணான், திருப்பி அது என்ன பண்ணான், ஜெயிச்ச சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தான் மறுபடியும் போனான். அது வரைக்கும் தேர்தலே வேலை பார்க்கல, அவ்வளோதான் ஜெயிச்சு வந்தானே இல்லையா. யார் மீது வெறுப்பு, திமுக மீது வெறுப்பு, அதிமுக மீது வெறுப்பு. அப்போது நீங்கள் கட்சியை கலைச்சி விட்டே போயிடலாம். திமுக அதிமுக 2 கட்சிகளையும் கலைச்சி விட்டு பல ஆயிரம் கோடி வச்சுருக்கீங்க, அப்படியே போயிடலாம். நீங்கள் அரசியல் நடத்துவதற்கு தகுதியில் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் முதல்வர் நாற்காலில் உட்கார்ந்துருக்கிறது வந்து ஸ்டாலினுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தான் வந்து கூட்டணி கட்சிகளை வந்து அனுப்பி வச்சேன், அந்த மாதிரி வந்து ஸ்டாலின் பேசுகிறாரு. அப்போ இதுக்கு திருநாவுக்கரசு கைது, செந்தில் பாலாஜி எதுக்கு போலீஸ் தேடுது, இவங்கெல்லாம் யாருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைக்கிறக்கா ஆள் பிடிச்சாங்க. அப்போ இவங்க திமுகவை முழுக்க கைவிட்டுட்டு வந்து தாவேக்காவோட போய் நிற்கிறாங்களா? யார், இந்த விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இவர்கள் வந்து திமுக வந்து தமிழ்நாட்டில் வந்து இனி வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா? இப்போ இதுக்கு இப்போ என்ன அர்த்தம், இப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, வைகோ உட்பட விசிகா, முஸ்லீம் லீக் எல்லாம் எங்கே இருந்தாங்க, அண்ணன் திமுகவில் இருந்தாங்க. திமுகவோட பணம் வாங்கினாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, கோடிகளில் வாங்கினார்கள். கொள்ளையடித்த பணத்தை இது கொள்ளை கூட்டணி. இப்போ கொள்ளை கூட்டணி எங்கே போய் சேர்ந்துருக்கு, தாவேக்கால். அப்போது திமுக ஒரு உடைந்த படகு, அது மூழ்க ஆரம்பித்து விட்டது, அது கரை போய் சேராது, கடலில் மூழ்கி போகணும் தெளிவாக தெரிஞ்சு அத்தனை பேர் கிளம்பிட்டாங்க. அந்த உடைந்த படகுலேருந்து வெளியே வந்ததில் காங்கிரஸை வந்து திமுக விமர்சனம் பண்ணுது, எங்களுக்கு வந்து முதுகில் குத்திட்டு காங்கிரஸ் வந்து வெளியே போயிடுச்சு அப்படி. ஆனால் மற்ற சின்ன விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும், ஐயூஎம்எல்லாக இருந்தாலும் சரி, இந்த கட்சிகளும் நாங்கள் தான் அனுப்பி வச்சோம் அப்படிங்கிறதானே முன்னாள் முதல்வரோட பேச்சாக இருக்குது. இல்லை, முன்னாள் முதல்வரை பொறுத்த வரைக்கும் இப்போ வர்ற தேர்தலுக்கு இவர்கள் திருப்பி எடுக்கணும், இவர்களை திருப்பி எடுக்கணும். இடைத்தேர்தலாகட்டும், உள்ளாட்சி ஊராட்சி தேர்தலாகட்டும், இப்போ 2 தேர்தல் வருது, இவர்களை திருப்பி எடுக்கணும். அதில் ஒரு சாஃப்ட் கார்னர். நீங்கள் காங்கிரஸ் வரவே வராது, இவர்களை திருப்பி எடுக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அதுக்கான ஒரு சாஃப்ட்டு தான் இது. தாவேக்காவுக்கு தெரியும், தாவேக்கா என்ன முடிவு, 10 சீட்டு கண்டிப்பாக எப்போ வேணாலும் திமுக பக்கம் போகும். அதனால தான் அதிமுகவை விலை கொடுத்து வாங்கப்படுகிறார்கள். அதிமுகவில் 10 எம்எல்ஏக்கள் விலை கொடுத்து வாங்குவதற்கு காரணம் இதுதான். அப்போது இந்த முயற்சி தாவேக்கா ஆட்சி காப்பாற்றுவதற்கு குதிரை பேரம் நடந்தது. எங்கே, அதிமுகவில் ஆள் இருக்குது. திமுக தாவேக்காவிலிருந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கு, ஒருவர் காப்பாற்றுவதற்கு, ஒருவர் கவிழ்ப்பதற்கு. இதுதான் அரசியல். காப்பாற்றுவது யார், கவிழ்ப்பது யார், யார்களை வெற்றி பெறப் போகிறார்கள், இதுதான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல். வெற்றி பெறுபவர் தாக்கு பிடிப்பார், கவிழ்ப்பவர் ஆட்சி அமைப்பார். அப்படி எடுத்துக்க முடியாது. காரணம், தாவேக்கா ஆட்சியில் இருக்கக்கூடாது, அதிகாரத்தில் இருக்கக்கூடாது, பதவியில் இருக்கக்கூடாது. அதனால் ஜீர்ணிக்க முடியல, உதயநிதிக்கு ஜீர்ணிக்க முடியல. எல்லாமே தப்பாக போயிட்டுருக்கு. நீங்கள் காவிரி மேகதாது அணை சர்ச்சையில் உதயநிதிக்கும் காவிரி பற்றி ஒன்றும் தெரியல, விஜய்க்கும் ஒன்றும் தெரியல. மேகதாது அணை கட்டுவதற்கு நடுவர் மன்றம் வேணுங்கிறார். நடுவர் மன்றம் 50 வருஷம் ஆச்சு காவிரி பிரச்சனையில். நடுவர் மன்றம் போட்டு என்னாச்சு, ஒரு சுடு தண்ணி கூட காவிரியில் வரல. கட்டாத அணைக்கு நடுவர் மன்றம் வேணுமா, யாருக்கு சொல்கிறா, உதயநிதி. இவர் எதிர்க்கட்சியில் ஒரு சினிமா ஷூட்டிங்கை விட மோசமாக இருக்குது. அப்போது இதை திமுக பேசுவதற்கு பெரியசாமியோ நேருவோ வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. யார், எதிர்க்கட்சி தலைவர். உதயநிதி 10 வருஷத்துக்கு முந்தி காவிரி பிரச்சனை தெரியுமா, கச்சத்தீவு பிரச்சனை தெரியுமா, முல்லை பெரியார் பிரச்சனை தெரியுமா, 5 வருஷத்துக்கு முந்தி தெரியுமா, தெரியாது. 2020 தெரியுமா உதயநிதிக்கு காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியார். இது 50 நாளுக்கு முன்னாடி விஜய்க்கு தெரியுமா? 50 நாளுக்கு முன்னாடி விஜய்க்கு தெரியுமா? 50 நாளுகள் இப்போவுமே தெரியாது. 50 நாளெலாம் வேண்டாம். இப்போ இவர் நடுவர் மன்றம் வேணுங்கிறாரு, சரி அமைச்சர்லான்ட்டு முடிஞ்சு போச்சு. தமிழனுடைய தலைவிதியே முடிஞ்சு போச்சு.
அவருக்கு 5 வருஷம் முந்தி தெரியாது, இவருக்கு 50 நாளைக்கு முன்னாடி தெரியாது. இதுதான் தமிழ்நாடு. நல்ல தமிழ்நாடு, வளமான தமிழ்நாடு. இப்போ அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து குதிரை பேரம் பேசி இதை இவங்க பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க. கூட வந்து இழுக்கிறவங்க யாருன்னு பார்த்தாச்சுன்னா முன்னாள் அமைச்சர்கள், இதுக்கு முன்னாடி ஊழல் குற்றச்சாட்டில் பேர் போனவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தூய சக்தின்னு தங்களை சொல்லிட்டு இருக்கக்கூடிய தாவேகா இந்த மாதிரி ஊழல் சக்தியான முன்னாள் அமைச்சர்களை கூட வைத்துட்டு அந்த தூய சக்தின்னு அப்படின்னு தொடர்ந்து சொல்ல முடியுமா அவர்கள்? இல்லை, அவங்களுக்கு தெரியும் நம்ம தூய சக்தி இல்லை, தீய சக்தி இதான்னு அவங்களுக்கு தெரியும். என்ன காரணம்னா, இப்போ எப்படியாவது எப்பாடுபட்டாவது ஒரு 10 எண்ணிக்கை வேணும், 10 சட்டமன்ற உறுப்பினர் வேணும். அப்போ தான் 26ல் 31 வரை கடத்த முடியும். 5 ஆண்டு கடத்துவதற்கு 10 எம்எல்ஏ வேணும். எங்கேருந்து வந்தாலும் சரி, யார் சம்பல் பள்ளத்தாக்கிலிருந்து வந்தாலும் சரி, இவர்களாம் சம்பல் பள்ளத்தாக்கு ஆட்கள் தான். பூலான் தேவி கொள்ளைக்காரின்னு சொல்லுவோம்ல, அவன் கொள்ளைக்காரி அல்ல, தன்னை பாலியல் வன்முறை செய்தவர்களை சுட்டு கொன்றார், பழிதீர்த்து கொண்டார். அவள் வந்து உண்மையாகவே ஒரு பெண்ணினத்தின் பெருமை. ஆணாதிக்க சமூகத்தை என்ன பண்ணான், அவர் பொம்பளை சுட்டு கொண்டான். அதனால் அவரை கொள்ளைக்காரிங்கிறார். அவள் நல்லவள். ஆனால் இவர்கள் மக்கள் சொத்தை கொள்ளையடித்தவர்கள். இவர்கள் நல்லவர்களே அல்ல. கோடியாக வச்சுருக்கான். ஏது எல்லாம் மக்கள் வரிப்பணம் தான். அப்போது இவர்களை தாவேகா இணைத்து கொள்ளுதுன்னா, யார் வந்தாலும் எங்களுக்கு 10 வேணும். 10 இருந்தால் தான் கம்யூனிஸ்ட் விசிகா 2 பேரை வெளியனுப்ப முடியும், முஸ்லீம் லீக்கை வெளியனுப்ப முடியும். அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழ்த்துவார்கள். ஏன்னா திமுகவால் வெற்றி வர வைக்கப்பட்டவர்கள். திமுக இவர்களை எப்படியாவது விலைக்கு வாங்கும். விலைதானுங்க எல்லாருக்கும். ஜெயலலிதா 200 ரூபா கொடுத்தா பையில ஓட்டு போட்டுருவானுங்க. ஆனால் நாய்க்கு எவ்வளோ பிஸ்கட்டு? 1000 ரூபாய்க்கு போடும். நாய்க்கு 1000 ரூபா பிஸ்கட்டு, வாக்காளர்களுக்கு எவ்வளவு? இதுதான் தமிழ்நாடு. இதுதான் தமிழ்நாடு. இப்போ அதே நிலைமை தான். இந்தியன் முஸ்லீம் லீக் 2, கம்யூனிஸ்ட் 4, 6, விசிகா 2, 8. எப்போது வேண்டுமானாலும் திமுக பர்ச்சேஸ் பண்ணிடும். திமுக எப்போது வேண்டுமானாலும் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த விலை கோடிகளில் இருக்கும். இப்போ இதை தடுப்பதற்கு என்ன வேலை இருந்தால் தாவேகா முயற்சி பண்ணுது, திமுக இழுப்பதற்கு என்ன வேலைன்னு முயற்சி பண்ணுது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். இப்போ திமுகவில் செந்தில் பாலாஜி எப்படியோ அப்படிதான் வந்து அதிமுகவில் விஜயபாஸ்கர். இப்போ திமுகவில் இருக்க செந்தில் பாலாஜியை வந்து தாவேகா எதிர்க்குது, அதே வந்து அதிமுகவில் இருக்க விஜயபாஸ்கரை வந்து அணைக்குது. அப்போ தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? இந்த ஊழல் குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, மக்கள் வரிப்பணத்தை சுரண்ட நீங்கள் சொன்னீங்க, சம்பாதிச்சதை காப்பாற்றணும், தாவேக்காவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்லைங்க, தாவேக்காவுக்கு எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் சரி தனக்கு அவர்கள் பயன்படுவார்களா? இல்லை, தேர்தல் முன்னாடி அவங்க பேசினது அப்படி இல்லையே. இல்லை, அதெல்லாம் இப்போ தேர்தல் கணக்கெல்லாம் பேசி ஆட்சி தக்க வைக்க முடியுமா? இப்போ ஆட்சி தக்க வைப்பதற்கு 10 பேர் வேணும். அதுக்கு எங்கேருந்து வருவாங்க? அதுதான் இப்போ கணக்கு. தேர்தல் முன்பு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் மக்கள் மறந்துட்டான். இந்த ஆட்சியை நிலைபெற வைக்க வேண்டும், தக்க வைக்க வேண்டும். 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் இந்த ஆட்சி 31 வரைக்கும் தொடரும். அதற்கு என்ன அரசியல்? 108 வருவதற்கு சொன்ன அரசியல் வேறு. தீயாட்சி தூயாட்சின்னு 108 தான் வந்திருக்கு, 118 வரல. அப்போ 108க்கு ஒரு பாலிசி, 10க்கு ஒரு பாலிசி. இதுதான் அரசியல். மக்கள் கொடுத்த 108 விட இந்த 10க்கு தானே பாலிசியை மாற்றிக்க, பாலிசியை மாற்றிக்க. அப்போ இந்த இடத்துல மக்கள் முக்கியமா இல்லை வந்து அரசியல் முக்கியமா? அரசியல் தான் முக்கியம். அரசியல் இருந்தால் தான் மக்கள் இப்படி போக முடியும். மக்கள் சொல்கிற தூய ஆட்சி 108 வச்சு நடத்த முடியாது. எதை வச்சு நடத்தணும்? 118 வச்சு நடத்தணும். அப்போது 108 வரை தான் மக்கள் நம்ம ஆதரிச்சிருக்கிறான், அங்கீகரிச்சிருக்கிறான். இந்த 10க்கு பாலிசியை மாற்றிக்கொண்டு எதிர்முகாமிலிருந்து குதிரை பேரமோ அல்லது யானை பேரமோ அல்லது ஒட்டக பேரமோ ஏதாவது ஒரு பேரத்தை நடத்தி 108 118 ஆக்கணும். பாலிசியை பார்த்தா கதையாகாது. பாலிசியை பார்த்தா கதையாகாது. வாக்குறுதி கொடுத்த அதை நிறைவேற்ற முடியாது. 10க்கு 108 பெருசா 10 பெருசானா 10 தான் பெருசு. அப்போ அந்த 10க்காக படுத்தே விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அல்ல, இப்போ 5 வருஷம் ஓட்டிடலாம். 5 வருஷம் 10 வந்தால் தான் 5 வருஷம் ஓட்ட முடியும். 108 வச்சு 5 வருஷம் ஓட்ட முடியாது. அப்போ 10 தான் முக்கியம், 108 முக்கியம் இல்லை. 10 வச்சு தான் 108 காப்பாற்ற வேண்டியது இருக்குது. இதுதான்
தாவேக்கானுடைய அரசியல் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் வேதாந்தம் கம்யூனிசம் அம்பேத்கரிசம் பெரியாரிசம் எல்லா காந்தியிசம் எல்லா இசமே 10 தான் நிற்குது. இப்போ விஜயபாஸ்கரை போன்ற 10 பேர் வந்தாலும் அதாவது பட்டு கம்பளம் விரித்து வரவேற்போம். விஜயபாஸ்கர்கள் தான் தேவை. இப்போ 2 விஜயபாஸ்கரும் ஊரை அடித்து உலையில் போட்டவர்கள். அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது அவரே பினாமியை டயர் கம்பெனி வச்சுருந்து டயரில் விற்றார், ஸ்பேர் பார்ட்ஸ் விற்றார். அவரை தான் விரும்பி விஜய் கூப்பிட்ருக்கார். கொரோனா காலத்தில் 40% கமிஷன் இல்லாமல் எந்த மருந்து மாத்திரை போலி மருந்து மாத்திரை ஊசி எல்லாம் போலி கம்பெனி எல்லாம் செஞ்சவர். நீங்கள் திமுக அதிமுகவுக்கு ஃபைனான்சியல் அவர் தான். உயிர் காக்கு மருந்துலெல்லாம் போலி. அவர் தான் இப்போ தாவேக்காவுக்கு பட்டு கம்பளம். நீங்கள் அதை விட ஒரு கலெக்டரை காரை ஏற்றி கொள்ள முயற்சித்தார். அந்த அம்மா விஜய் வீடு பக்கத்து வீடம்மா போய் அழுகுது. அவர் தான் இப்போ விஜய் கட்சியில் இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ கரூர் சம்பவம் நமக்கு எல்லாருமே 41 பேர் இறந்தது இந்த பரப்புரையில். ஆனால் அதுக்கு காரணம் வந்து திமுகவும் அந்த கரூர் காவல்துறை தான் காரணம்னு இன்னைக்கு வரைக்கும் ஆதரவு அர்ஜுனா பேசிகிட்டு இருக்கார். அது யார் காரணம்? அதுக்கு யார் காரணம்னா ஸ்டாலின் தான் காரணம். நடவடிக்கை எடுக்கலை, காவல்துறை கையை கட்டி போட்டார், கூட்டத்தை கூட்டுவதை போலீஸ் வேடிக்கை பார்க்க சொன்னார். கைது செய்ய வேண்டியது ஸ்டாலினை தான். முதலமைச்சர் அலுவலகத்தில் தான் உத்தரவு, போலீஸ் தலையிடாத என்னமோ பண்ணிட்டு போகிறார். மக்களை பற்றி கவலை இல்லை. ஏன்னா கைது செஞ்சு நீங்கள் நடவடிக்கை நெருக்கினீங்கன்னா திமுகவுடைய ஊழலை 3 மணி நேரம் பேசுவார். 10 ரூபா பாலாஜி டான்ஸ் ஆடினதுக்கே அங்கே கதை கந்தலாகி போச்சு. அதனால் கூட்டம் சேர்ந்தானே நெருக்கடா என்ன 41 செத்தா என்ன கண்டு அரசே ஒதுக்கிக்க, அவர் இஷ்டத்துக்கு விட்டு அவரை டென்ஷன் பண்ணாத. இதுதான் நடந்தது. அப்போ அவர் பேசுனது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறீங்க? 100க்கு 100 அவரும் குற்றவாளி தான். அவரும் குற்றவாளி தான். அந்த குற்றவாளி அங்கீகரித்த இவரும் குற்றவாளி தான். 2 பேரும் குற்றவாளிகள் தான். ஏன்னா மக்களுடைய உயிரை விளையாடிய இவர்களையெல்லாம் மன்னிக்கவே முடியாது. குறைந்தபட்சம் கூட மன்னிக்க முடியாது. ஸ்டாலின் மன்னிக்க முடியாது, விஜய் மன்னிக்க முடியாது. இப்போ அவருடைய கருத்துக்கு வந்து இப்போ திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று வெளியே தாவிக கூட போகிற கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. என்னதான் தாவிக கூட இருந்தாலும் திமுக மேலே அந்த பற்றி இன்னும் இருக்கா கம்யூனிஸ்ட்? இல்லை, கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் எது சரியோ தவறோ கொஞ்சம் மனசாட்சி உள்ளவர்கள். அந்த கூட்டணியிலேயே அந்த 2 கம்யூனிஸ்டுகள் தான். அதில் நீங்கள் தளி ராமச்சந்திரன் ஒரு பெரிய குவாரி அதிபர், அவர் தான் கம்யூனிஸ்ட் முதலாளி. கம்யூனிஸ்ட்டுக்கு அவர் தான் முதலாளி. பழனின்னு ஒரு பெரியார் தொண்டனை குவாரி கள்ளக்குவாரி நடக்குது, முறைகேடு நடக்குது, ஊழல் நடக்குதுன்னு அரசுக்கு தகவல் தெரிவித்தவரை கழுத்தை வெட்டி தலையை பந்தாடியவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெரிய தியாகி. அந்த கட்சியில் தான் ஜீவா இருந்தார், அந்த கட்சியில் தான் நல்லகன் இருந்தார். இப்போ யார் இருக்கா? தளி ராமச்சந்திரன், அவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொறடா. ஒரு பெரியார் தொண்டனுடைய தலையை பந்தாடியவர். எப்படி விளங்குமா அந்த கம்யூனிஸ்ட் கட்சி? நீங்கள் சிபிஎம் சண்முகம் வாச்சாத்தி போராளி, அவரை நம்ம ஏற்றுக்கலாம். இதுதான் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி. மனசாட்சி என்பது சிபிஎம்முக்கு தான் இருக்குது. சிபிஐக்கு தளி ராமச்சந்திரன் தான் கொறடா. அவர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார். எப்படி ஜெயலலிதாவால் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார். அவர் தான் இப்போ மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின், மாவோ அத்தனை பேரையும் அவர் தான் இப்போ படிச்சுட்டு கொறடாவாக இருக்கார். வாச்சாத்தி போராளியும் வாச்சாத்தி குற்றவாளியும் ஒரே இடத்துல இருக்காங்களே. செங்கோட்டையனும் சண்முகமும். செங்கோட்டையனை தன்னை கொலை செய்ய முயற்சித்தார் சண்முகம் சொல்லியிருக்கார் அந்த காலத்தில். இங்கே ஆட்சிகள் காட்சிகள் மக்களுக்கு அரசியலே தெரியாமல் பண்ணிட்டானுங்க. அப்போது சினிமா தான் அரசியல். முதலமைச்சரை போய் சினிமா தேட்டரில் தேடுறான், நிதி அமைச்சரை கமலா தேட்டரில் தேடுறான், பிடபிள்யூ அமைச்சரை தேவி தேட்டரில் போய் தேடுறான், ஆல்பர்ட் தேட்டரில் போய் தேடுறான், அங்கேருந்து முடிச்சுட்டு வரான். அப்போது செங்கோட்டையனாக இருந்தால் என்ன, வாச்சாத்தி சண்முகமாக இருந்தால் என்ன, எல்லாம் சினிமா தேட்டர் தான் தீர்மானிக்குது, திரைப்பட கொட்டகை தான் தீர்மானிக்குது. அப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு இங்கே வேலை இல்லை. சரி, ஓகே. நடப்பு அரசியல் குறித்து பல விஷயங்களை வந்து பேசுனீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.